ஸ்ரீ குருப்பே நமக. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப பழைய கோர்வை. அந்த ரொம்ப பழைய கோர்வையை முதல் கோர்வையாக இருக்கக்கூடிய அந்த கோர்வையை, அது எல்லாருமே பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்வை. கற்றுக்கும் போதே அந்த கோர்வை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கோர்வை என்னன்னா, தாக தீக கீக டாக துங்க தாக்கு தி கிக்கு டக்கு துங்கு தத்தி கிட்டக்கும் ததி கிட்டக்கும் தும் ததி கிட்டக்கும் தும் ததி கிட்டக்கும் தும். இந்த கோர்வை தான். இது முதல் கோர்வையாக வச்சுக்கிட்டு இதுக்கு சங்கீர்ண வரைக்கும் போகிறதுக்கு நிறைய கோர்வைகள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி, புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விதமாக இதை வந்து கற்பனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குந்த தீக கீக டாக குங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய வெரைட்டி ஒவ்வொருத்தவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னோட குருநாதர் திரு மங்களம் ஆசன் அவர் வந்து இதை வந்து ஒரு பெரிய வித்தியாசமாக சிந்திச்சு ஒரு கோர்வை பண்ணியிருக்காரு. இது எனக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப வருஷம் இருக்கும். எனக்கு திடீர்னு உங்களோட இதை பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை சங்கீர்ணத்தில் ஆரம்பித்து கண்டத்து கோர்வையை வந்து கடைசியாக முடிக்கிற மாரி அவர் ஒரு சிந்தனை பண்ணியிருந்தார். அதை எத்தனை முறை சொன்னாலும் அதோட எப்படி சொல்கிறது, அதோட டேஸ்ட்டே அது குறையில. அந்த கோர்வை எத்தனை முறை சொன்னாலும் அது அவ்வளோ அழகாக இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த காணொலி மூலிமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கோர்வையை பார்ப்போம். முதல்ல சங்கீர்ணத்துலேருந்து வரேன். கண்டிப்பாக அந்த கோர்வை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டம் வரும்போது சிரிக்காமல் ஒருத்தராலையும் இருக்க முடியாது. சங்கீர்ணத்துலேருந்து சொல்லிட்டு வந்தது புரிஞ்சதுன்னு சொன்னால், கண்டம் சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க சிரிப்பாங்க. இதை புரிஞ்சவங்க சிரிப்பாங்கன்னு மீன்ஸ் என்னன்னா, எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்கன்றதை நினச்சி சிரிப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கோர்வையை நம்ம பார்ப்போம். தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தா தத்தி கிட்டக்கும் தா தத்தி கிட்டக்கும் தா. இது சங்கீர்ணம். இதுக்கு அடுத்தது சதுசுரம். 8 சொல்லுக்கு இதை சொல்றாரு. அடுத்ததா தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தா தத்தி கிட்டக்கும் தா தத்தி கிட்டக்கும் தா. இதில் 8 வந்து ததி கிட்டக்குதா அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதில் தத்தி கிட்டக்கும் தா அப்படின்னு வந்து முடியுது. அடுத்தது மிஸ்ரம். தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தா தத்தி கிட்டக்கும் தா தத்தி கிட்டக்கும் தா. இது ஆஸ் யூஷுவல் தத்தி கிட்டக்கதான வந்துருச்சு. அந்த பின்னாடி இருந்து ஒரு நம்பராக குறைஞ்சிட்டு வர்றதோட அதோட அழகை பாருங்க நீங்க. அடுத்ததா திசரம். தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தத்தி கிட்டக்கும் தா தி கிட்டக்கும் தா தா தி கிட்டக்கும் தா தா தி கிட்டக்கும் தா. இதில் ததி கிட்டக்கும் தா தி கிட்டக்கும் தானா மாறிடுச்சு. ததி கிட்டக்குன்றத தா தி கிட்டக்கும் அப்படின்ற அளவுக்கு மாற்றிட்டாங்க இந்த 6. அதாவது 9லேருந்து கும்முல குறைஞ்சிது. அப்புறம் டாக்கும் அப்புறம் கீட்டாக்கும் இப்போ தி கீட்டாக்கும் வந்துடுச்சு. இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கண்டம் அது சொல்லவே வேண்டியதில்லை. அதை தான் முதல்ல சொன்னது. அது எவ்வளோ அழகாக அது வரிசையாக வந்திருக்கு பாருங்க. தா தி கி டா கும் தா தி கி டா கும் ததி கிட்டக்கும் ததி கிட்டக்கும் தா ததி கிட்டக்கும் தா ததி கிட்டக்கும் தா. இப்படி வந்து இந்த கோர்வை வந்து எப்படி ரசிச்சிருந்தா இந்த கோர்வை எப்படி வந்து இதை சொல்லியிருக்க முடியும். இந்த கோர்வை எவ்வளோ பழைய காலத்து கோர்வை. இந்த கோர்வை வந்து அவ்வளோ ரசித்து வந்து இதை சங்கீதத்திலேருந்து கொண்டு வந்து கண்டத்தில் முடிச்சிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இப்போ நாங்கள் வந்து புதுசாக தயார் பண்ணுறோம் அந்த மாதிரியா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறத விட, இந்தமாரி பெரிய பெரிய மேதைகள்லாம் வந்து பண்ணி வச்ச
தயார் பண்ண இந்த அழகான கோர்வைகளை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.